மனிதருள் மகான்கள் என்ற தொகுப்பில் சென்ற பதிவுகளில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வரலாற்றை பற்றி அறிந்து கொண்டோம். இனி வரும் பதிவுகளில் மனிதருள் வாழ்ந்த மகான்களில் ஒருவரான ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தரை பற்றி அறிந்து கொள்வோம். ஆன்மீக உலகில் விடை தெரியாத புதிர்கள் ஏராளம் இருக்கத்தான் செய்கின்றன. செந்தணலை கக்கி வானத்தில் வலம் வரும் நவகோள்களில் ஒன்றான சூரியனின் வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியவில்லை. கோடை காலத்தில் குமரி போகிறோம். ஆனால் மெய்ஞானமும் விஞ்ஞானமும் என்ன சொல்கிறது தெரியுமா? சூரியனையும் தாண்டிய பரவெளியில் சூரியனை விடவும் அதிக சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் ஏராளமாக இருக்கின்றனவாம். ஆன்மீகத்தை அறிவதே ஆனந்தம். ஆராய்ச்சியில் இறங்கினால் ஆண்டுகள் போதாது. பரவெளியில் புதைந்து கிடக்கும் பிரம்மாண்ட ரகசியங்களை போன்றதுதான் சித்தர்கள் வாழ்க்கையும். மந்த்ராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரரும் ஷீரடி அவதார புருஷர் ஸ்ரீ சாய்பாபாவும் பல ஆண்டுகளுக்கு முன்னையே சமாதி அடைந்திருந்தாலும் அவர்களை நம்பி தொழும் பக்தர்களுக்கு இன்றைக்கும் தரிசனம் தந்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற சித்த புருஷர்களில் ஒருவர்தான் ஒட்டன்சத்திரம் ராமசாமி சித்தர். 1980களின் துவக்கத்தில் இவர் சமாதி கொண்டார். ஒட்டன்சத்திரத்தில் நாகனம்பட்டி ரோட்டில் இவரது ஜீவ சமாதி இருக்கிறது. சுமார் 550 வருடங்கள் இவர் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். இவர் சமாதி ஆகி சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தாலும் இன்றைக்கும் கேரளாவில் ஒரு குக்கிராமத்தில் ராமசாமி சித்தரை தரிசித்த பழனிவாசிகள் இருக்கிறார்கள். ஒட்டன்சத்திரத்துல எல்லா பயல்களும் நல்லா இருக்கானுங்களா என்கிற விசாரிப்பை கேட்ட பக்தர்களும் உண்டு. திண்டுக்கல்லில் இருந்தும் பழனியிலிருந்தும் ஒட்டன்சத்திரம் 30 கிலோமீட்டர் தொலைவில் மையமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல ஊர்களுக்கு காய்கறிகளை சப்ளை செய்து கொண்டிருக்கும் ஊர் இது. வர்த்தகர்கள் அதிகம். எல்லாம் இருந்தும் ஒரே ஒரு குறை, ஒட்டன்சத்திரத்தில் உள்ள ராமசாமி சித்தரின் சமாதி கவனிப்பார் இல்லாமல் முறையான வழிபாடு இல்லாமல் காணப்படுவது பல பக்தர்களின் மனதை வருத்தமடைய செய்கிறது. இவரை பற்றி கேள்விப்பட்ட பக்தர்கள் எப்போதாவது இங்கே வந்து வழிபட்டு செல்கிறார்கள். மற்றபடி இங்கே எந்த நடமாட்டமும் இருக்காது. எண்ணற்ற அற்புதங்களையும் சித்து விளையாட்டுகளையும் நிகழ்த்திய ஒரு மகான் ஒட்டன்சத்திரத்தில் குடிக்கொண்டிருக்கிறார் என்பது உள்ளூர்காரர்கள் பலருக்கு கூட தெரியவில்லை. போகட்டும், வேலை வரும்போது எல்லாமே வெளிப்படும். ராமசாமி சித்தர் எங்கே பிறந்தார், பெற்றோர் யார், எப்படி ஒட்டன்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து இங்கே குடிக்கொண்டார் என்பது போன்ற தகவல்கள் தெரியவில்லை. தான் ஒட்டன்சத்திரத்தில் வாழ்ந்த காலத்தில் மெயின் ரோட்டில் உள்ள சகுந்தலா பாத்திரக்கடை வாசலில் வசித்து வந்திருக்கிறார். உள்ளூர்காரர்களுக்கு இவர் பெயர் ராமசாமி என்பது எவ்வாறு தெரிய வந்தது, அதை பற்றி அடுத்த பதிவில் கேட்கலாம். அதுவரை திருச்சிற்றம்பலம்.